ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1 கப்பு ரவை, அதே அளவில் 1 கப்பு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து காட்ட மாதிரி எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு. இது ரொம்ப திக்காக இருக்குது. இது எடுத்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது ரவை அதிகமாக இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் போண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துங்க. கூடவே ரவை எழுதில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ எல்லா பொருளையும் பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் மிக்சி ஜார்லேயே அரைச்சி எடுத்துட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு சின்ன உருண்டையாக மாவு எடுத்து போண்டா போட ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாயங்கால டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போண்டா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஸ்வீட் போண்டா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. நமக்கு ரவை ஊறதுக்கு மட்டும்தான் டைம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா ஒரு 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மாதிரி ஸ்வீட் போண்டா செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்க பிடிச்சிருந்து நம்ம ஏடிஎன் மகி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போண்டாவை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்றது. இதை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போலாம் வேணும்னு தோணுதோ அப்போ சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.